ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. மேலும் பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இப்ப தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் கிறிஸ்துவின் அன்பை ஊற்றி இருக்கிறார். அதனாலே நாம் வெட்கம் அடைவதில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், ஏதோ நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், இயேசுவை பற்றி நான் கேள்விப்பட்டேன், அதனால் நான் ரட்சிக்கப்பட்டேன். இல்லை, பரிசுத்த ஆவியானுடைய கிரியைதான் கிறிஸ்துவை இரட்சகராக நமக்கு காண்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைதான் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை நமக்குள்ளே கட்டளையிடுகிறது. ஆனபடியினால் நாம் பரிசுத்த ஆவியினாலே கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் நாம் வெட்கப்படுவது இல்லை, நாம் வெட்கம் அடைவதில்லை, நம்மை வெட்கத்திற்கு உட்படுத்துவது கிடையாது. காரணம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய அன்பினால் நம்மை நிரம்பி இருக்கும் போது சத்ரு கொண்டு வருகிற சகலவித சோதனைகளுக்கும் வல்லமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் தீமைகளுக்கும் கர்த்தராகிய தேவன் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அன்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினாலே நமக்குள்ள நிறைவாய் நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கும் பொழுது, ஒருவன் நம்மை பார்த்து ஏதாகலும் திட்டினால் கூட, ஒருவன் நம்மை பார்த்து தீமையாய் பேசினால் கூட, நாம் அவர்களை பார்த்து சிரித்து விட்டு நாம் புறப்பட்டு வந்து கொண்டே இருப்போம். அவர்களும் போய்விடுவார்கள். இது சரியான மென்டல் போல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவன் போயிடுவான். ஆனா நாம எகிரணும் அப்படின்னா அது பெரிய பிரச்சனையில, பெரிய போராட்டத்துல, பெரிய வில்லங்கத்துல போய் முடியும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய அன்பு நமக்குள்ள இருந்ததுன்னா நாம் வெட்கம் அடைய மாட்டோம், நாம் வெட்கப்படக்கூடாது, வெட்கப்பட முடியாது. காரணம், இயேசுவின் அன்பு பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்லும்போது சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால இப்படி பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்க, ஒரு கண்ணத்தில் அறிந்து மறுகண்ணத்தை காட்டு. இதற்கு ஒரு முறை ஒரு ஊழியக்காரர்களுடைய கூடுகை, அந்த கூடுகையில வந்திருக்கிற ஒரு அட்வொகேட், ஒரு வழக்கறிஞர், அந்த வழக்கறிஞர் கிறிஸ்தவ சமுதாய நலனுக்காக நாங்கள் பாடுபடுகிறோம் என்று ஒரு பேனர்ல வந்திருந்தார். அப்ப நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய அலுவலக பிரான்ச்சை நாங்கள் ஓப்பன் பண்ணுகிறோம், நாங்கள் பாண்டிச்சேரியிலையும் ஓப்பன் பண்ண போகிறோம் என்றெல்லாம் சில கதைகளை சொல்லிக்கொண்டு அவங்க அதுல அவர் சொன்னார், நாம் தவறாய் புரிந்திருக்கிறோம். ஒரு கன்னத்தில் கர்த்தர் நம்மை அறைந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுங்க, அடுத்த கன்னத்தை காட்டு அப்படின்னு. அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறார். எப்படின்னா, ஒரு கன்னத்துல ஒன்று அரைஞ்சா அடுத்த கன்னத்துல நம்ம அறையக்கூடாதான், ஒரு காட்டு காட்டணுமா. அப்படின்னா என்ன, அவன் மூன்று முகரையெல்லாம் குழப்பிடணுமா. நான் சொன்னேன், நீங்க கிறிஸ்தவ நலனுக்காக வரல, கிறிஸ்தவர்களை உபத்திரவத்திற்காக உபத்திரவப்படுத்துவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள்.
அப்போ அவர் அட்வொகேட்டு சில சட்டங்களை அவர் பேசினார். அப்ப நாங்க சில சந்தேகங்கள் என்று சிலவற்றை கிளப்பினோம். அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அவங்க கூட்டத்தை பாதியிலே முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியல. வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் நமக்கு சொல்லுகிறது கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று. இவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் பிசாசுடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று. நம்ம ஆண்டவருக்கு தெரியாதா? நம்ம ஆண்டவரால் முடியாதா? ஒரு வார்த்தை சொன்னா வானத்திலிருந்து தேவதூதர் இறங்கி அக்கினியை இறக்க மாட்டார்களா? அல்லது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு விரோதமாக எழும்புகிறவனை அழித்து போட மாட்டாரா? அதற்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அதற்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அதற்காக அவர் அவ்வளவு உபத்திரவப்பட்டார். உபத்திரவப்பட்டது எதற்கு? மனுக்குலத்தை ரட்சிப்பதற்கு. அப்ப கிறிஸ்துவின் சாயல்ல கிறிஸ்துவை பின்பற்றி வருகிற நாமோ அந்த உபத்திரவத்தின் பாதை வழியாய், அதாவது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை உபத்திரவத்தின் குகையில தெரிந்து கொண்டேன். நான் உன்னை தெரிந்து கொண்டது எங்கடா? உபத்திரவத்தின் குகையில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஏன்? கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்தும் விதமாக. நம்ம வாழ்க்கையில் அவருடைய அன்பை வெளிப்படுத்தணும். அவருடைய அன்பை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லணும். எப்படி சொல்ல முடியும்? வாழ்ந்துதான், செயல்பட்டுதான். நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளியே காட்ட வேண்டும். இதைத்தான் ஆவியானவர் விரும்புகிறார். இதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் அன்பை நமக்குள்ள ஊற்றுகிறார். தான் வெட்கப்பட மாட்டோம். எவனா ஏதாவது சொன்னா கூட சொல்லிட்டு போ, திட்டினா திட்டிட்டு போ. அவன் சொல்லுவான், உனக்கு சூடு இல்லையா, சொன்ன இல்லையா? எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் நாங்க சிலுவையில ஒப்பு கொடுத்துட்டோம். நீ என்ன வேணா சொல்லு, என்ன வேணா பேசு, சொல்லிட்டு போ, வேலையை பாரு. நாங்க எங்க வேலையை பார்க்கிறோம். இயேசுவின் அன்பை சொல்லுவது, கிறிஸ்துவின் அன்பை விதைப்பது, கிறிஸ்துவை பற்றி சொல்லுவது, இயேசுவுக்காக இயேசுவுக்காக அப்படின்னு நம்ம போயிட்டே இருந்தோம்னா ஆண்டவர் பெரிய மாற்றத்தை கத்த தருவார். இதை விட்டுட்டு அவன் ஒண்ணு சொன்னான், உடனே நாம ரெண்டா சொல்றது. ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரரு அதிகாலை ஜெபத்திற்கு, அதிகாலையில அந்த பிரேயர் வாக், அதாவது அந்த சபை சுற்றி இருக்கிற அந்த பகுதியில் அவர் ஜெப நடை போகிறார். ஒரு அதிகாலை நேரம். இப்போ ஜெப நடை போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பயங்கர சண்டை. ரெண்டு வீட்டுக்கு இடையில அந்த குப்பை கூட்டி வைக்கிறதுல சண்டை, செம சண்டை. அதுல சண்டை போடுற அந்த அம்மா நல்ல ஃபெமிலியரா இவருக்கு தெரிஞ்ச அம்மாவை போல இருக்க. உற்று பார்த்தா இவங்க விசுவாசி. அது அப்படி கெட்ட கெட்ட வார்த்தைய, வாயை திறந்து சொல்ல முடியாத வார்த்தைகளினால் அந்த அம்மாவை திட்டுது. அந்த அம்மா ரட்சிக்கப்படாத அம்மா அது சாரளமா அது பேசுது. இது உடனே விளக்குமாரெல்லாம் கொண்டு போய் யுத்தத்துக்கு ஆயத்தமாகுது. அந்த வழியே அவர் போறார். போகும்போது அந்த சண்டைக்கு நடுவுல சண்டையை நிறுத்திட்டு, ஸ்தோத்திர பாஸ்டர், அவருக்கு ஒன்றும் சொல்ல உடனே, எனக்கு இவ்வளோ நேரம் கெட்ட வார்த்தையில வசை பண்ணிட்டு இப்போ சோத்திரம் பாஸ்டர். அது அந்த பொம்பளை பார்த்து இந்த அம்மா சொல்லுதான், விசுவாசி, பார்த்தல எங்க பாஸ்டர் முட்டி போட்டு நாங்கள் ஜோமோன்னு நினச்சிக்கோ, உன் முட்டிக்கிட்டலாம் கழிட்டுவாரு கத்தர். யாருக்கிட்ட மோதுற? எங்க பாஸ்டர் பார்த்துட்டு போறாரு. ஜெபம் பண்ணி உன்னை என்ன பண்றாருன்னு பாரு. அவர் என்ன செய்ய முடியும்? அவர் வேதனையோடு போயிட்டாரு. போயிட்டு சர்ச்சில் இந்த அம்மா வந்த உடனே இவர் கேட்குறாரு, ஏமா இப்படி சண்டை போட்டீங்க? பாஸ்டர், அவளெல்லாம் சும்மா விடக்கூடாது பாஸ்டர். அவளுக்கு ஈக்குவலாக நம்ம இறங்கினா தான் அவன் நம்ம கிட்ட மோத மாட்டா, இல்லைன்னா மோதுவா. அப்புறம் எப்படி அவர் ரட்சிக்கப்படுவா? ரட்சிக்கப்படுவதற்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ரட்சிக்கப்படுவதற்கே அனுக்கிரகம் இல்லாம போயிடும். ரட்சிக்கப்படுவதற்கே தேவனுடைய திட்டம் இல்லாம போயிடும். அன்றைக்கு பரிசுத்தவான்கள் அப்படி இருந்தாங்க. அன்றைக்கு திருச்சபை பரிசுத்தம் உள்ளதான் இருந்துச்சு. அன்னைக்கு ஜனங்கள் இப்படியெல்லாம் வந்தாங்கன்னா அவங்கள கண்டிச்சு இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னார்கள்.
கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு எங்கேயாவது சபையில விசுவாசிய கோபமா பேசிட்டா உடனே சபையில இருக்க விசுவாசி, நான் 10 பேரை கூட்டு வெளில போயிடுறேன், ஜாக்கிரதை, எனக்கு ஏகப்பட்ட சபை இருக்கு, பக்கத்துல ஏகப்பட்ட சபை இருக்கு, என்ன அங்க கூட்டு நான் போனா என்ன ராஜா மாதிரி பார்த்துக்குவாங்க. நீ என்னையா என்ன இதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செய்யக்கூடாதுன்ற, இப்படிலாம் பேசக்கூடாதுன்ற, அப்படிலாம் நான் பேசுவேன். நீ தான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கணும். என் பொண்ணு அப்படிலாம் பேசத்தான் செய்யும் ஆண்டவரே, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. இல்லைன்னா நான் போயிடுவேன், வேற சர்ச் இருக்கு, எனக்கு ஏகப்பட்ட சர்ச் இருக்கு. இப்ப கண்டிப்பதற்கு சபையில் உள்ள போதகர்கள் யோசிக்கிறார்கள். நான் ஒரு இடத்துல ஒரு சபைக்கு என்னை அழைத்திருந்தார்கள் பிரசங்கிக்க. அந்த சபையில போய் நான் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்துட்டு முடிவா ஜனங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு நான் வெளியே வரும்போது அந்த ஊழியக்காரரு இன்னொருத்தர்கிட்ட சொல்றாரு, இவரெல்லாம் நம்ம கூப்பிட்டு சபையில பேச சொன்னா நம்ம சபையில மக்கள் உட்காருவாங்க, இவர் பேசுற பேச்சுல நமக்கே பயமா இருக்குது, சபையில் இருக்க விசுவாசி எப்படி உட்காருவான், அவெல்லாம் போயிடுவோம்ல அப்படின்றார். கர்த்தருடைய சத்தியத்தை சத்தியத்தின்படி சொன்னால் கசகுது. குடிக்கிறவன் வரலாம், விபச்சாரம் பண்றவன் வரலாம், அவன் மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன். அந்த சபையில கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேருக்கு மேல குடிச்சிட்டு உட்காந்துருக்கான். ஆம்பளை பொம்பளை எல்லாம் குடிச்சிட்டு எல்லாம் நல்லா தண்ணி அடிச்சு உள்ள உட்காந்துருக்கு. ஒரு ஈஸ்டர் சர்வீஸ்ன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, ஈசு ஆராதனைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க சபையில ஆராதனை முடிச்சுட்டு தான் நான் போயிருந்தேன். கடலூர் பக்கத்துல ஒரு பட்டணத்திற்கு போயிருந்தேன். அங்க அந்த சபையில இருந்ததான ஜனங்கள்ல ஒரு 10-12 பேருக்கு மேல லிட்டரலா குடிச்சிருந்தாங்க. என்கிட்ட ஜெபிக்க வரும்போது தான் தெரியுது, நாத்தம், குடி நாத்தம், சாராயம் நாத்தம். இப்ப நான் சொல்றேன் அந்த பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் என்ன பாஸ்டர் குடிச்சிட்டு, இங்கெல்லாம் அப்படிதான் பாஸ்டர், அதெல்லாம் கண்டுக்க கூடாது அப்படின்றார். இப்போ என்னைக்கு அவன் மனம் திரும்புவான்? அவன் ஞானசனம் எடுத்தவன் எப்படி மனம் திரும்புவான்? அந்த பொம்பளைங்க எப்படி மனம் திரும்பும்? நம்முடைய வாழ்க்கையில எப்படி இயேசுவின் அன்பை சொல்ல போறோம்? என்னமோ வாங்க, ஆராதனைக்கு வர்றீங்களா, சபைக்கு வரீங்களா, என்னமோ வாங்க, ஆனா எனக்கு என்ன பண்ணுங்க, காணிக்க தசமபாகத்தையும் கொடுத்துருங்க. நீ உன் வாழ்க்கை எப்படி போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. இல்ல பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் அன்பு பரிசுத்த ஆவியினால நமக்குள்ள ஊற்றப்படுகிறது. அது ஊற்றப்பட்டுட்டா நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்து நம்மை வெட்கப்பட விட மாட்டார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் அன்பை ஊற்றி இருக்கிறார். உங்களுடைய இருதயத்துல இயேசுவின் அன்பு பரிசுத்த ஆவியினால ஊற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. கர்த்தருக்காக ஜெயம் எடுக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தந்து நடத்துவார். ஆமென், ஆமென்.